very good. நீங்க அவ்வளவு காஞ்சி கழிக்கிறீங்களோ? Obviously, yeah. அம்மா கையால சாப்பிடாம நல்லா இருக்கும்ல? ஆமா ஆமா பிரின்சி சமையலுக்கு நாங்க இங்க இருக்க எல்லாருக்கும் வந்து வயசு அதிகம். ஆனா இன்னும் யாரும் வந்து கல்யாணம் பண்ணிக்காம சுத்தின்னு ஜாலியா பேச்சுலர்ஸ் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் நல்லா வருது. கேமரா பின்னாடி வந்து சுத்திடுவாங்க. அத behind the scenes பார்க்கணும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலி இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்ட்டு என்னோட ரூம்மேட் வந்து சொன்னாங்க. சரி ஓகே அவங்களே ஏதோ பண்றேனாங்க, காளான் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு எப்படின்னாலும் இவங்க பண்ண மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்துல நானும் சரி ஓகே பண்ண மாட்டாங்க போல அப்படின்னு சரி ஓகே நீங்க பிளான் பண்ணிட்டே இருங்க, நான் ஒரு 5 minutes கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் அவரே வந்து இந்த மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இதுல வந்து என்னென்ன போட்டிருக்காங்கன்னா கேபேஜ் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து மஷ்ரூம் குட்டி குட்டியா மஷ்ரூம் கட் பண்ணி, அப்புறம் என்னென்ன போட்டிருக்கீங்க மசாலா? இது நல்லா தான் இருக்கும். ஸோ இதுல என்னென்ன மசாலா என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு நான் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் வீடியோல ஆப்வியஸா பிகாஸ் எனக்கு தெரியாது, அவர் தானே பண்ணுவாங்க. ஸோ அண்ட் இது எப்படி வருது, இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எவ்வளவு நேரம் மசாலால உப்பு போடாம அப்படியே சமைக்கிறாங்க. போடுங்க ஹரி போடுங்க. கம் ஆன் 1 2 3 கம் ஆன் டாமி. வெரி குட். ஆக்சுவலி குக்கிங் எல்லாமே வந்து இந்த பேச்சுலர் குக்கிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். வீட்டில் செய்கிற மாதிரி இப்படியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஓ ஓகே ஓகே. ஆக்சுவலி ப்ரொஃபஷனல் குக்கர்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, சாம்பார்னா வந்து சாம்பார் பவுடர் போட்டு சாம்பார்னு சொல்லிடுவாங்க, ரசம்னா ரசம் பவுடர் போட்டு ரசம். அதுதான் இங்க குக்கிங். பட் இது ஓகேவா வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காரு, என்னன்னு பார்ப்போம். எங்க துப்பணும் அங்க இருக்குது. துப்பலாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பட் சால்ட் மட்டும் கம்மி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணிருக்கோம்ல. சோ நல்லா இருக்கு உண்மையாவே. ஒருவேளை நீங்க அவ்வளவு காஞ்சி கழிக்கிறீங்களோ? Obviously, yeah. அம்மா கையால சாப்பிடாம ஆக்சுவலி சென்னையில இருக்க வரைக்கும் ரோடு எங்க போனாலுமே ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போயிடுவோம். பட் இங்க வந்து என்ன பண்றது, நம்மளுக்கு இந்த ஊர் ஃபுட்டும் பிடிக்குமா? நடுவில் ஏதோ மதர் சென்டிமெண்ட் நடுவில் அந்த மாதிரி இருந்துச்சு. அது சொன்னீங்கன்னா வியூவர்ஸ் கலங்குவாங்க. வேண்டாம். அப்புறம் எங்க அம்மாவே என்ன திட்டுவா. எங்க போய் கத்துக்கிட்டீங்க இந்த கலைகள்லாம்? இங்க வந்துதான். ஆக்சுவலி எங்க வீட்ல நான் வந்து பாத்திரம் கழுவுறது கிடையாது, துணி துவைச்சது கிடையாது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குக் பண்ணது கிடையாது. நான் குக் பண்ணா என்னைக்கோ ஒரு நாள் அதிசயமா எதையோ பார்த்து பண்ணுவேன். ஆனா இங்க வந்து என் நிலைமை படிக்க வந்தனா குக் பண்ண வந்தனான்னு தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நான் பண்றது இல்ல, அது வேற விஷயம். ரூம்ல எல்லாம் இருக்கனால நான் தப்பிச்சுக்கிறேன். ஆடிக்கு ஒரு தடவை ஆவணிக்கு ஒரு தடவை சமையல் பக்கம் வந்து பண்ணா நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும்ல? ஆமா ஆமா பிரின்சி சமையலுக்கு நாங்க நல்ல கேள்வி. பட் இது எனக்கு முன்னாடியே வந்துடுச்சு. அவர் எப்பவோ பண்ணேன்னு சொன்னார்ல, அப்பவே நான் நினைச்சேன் இது வடதான். இவனா நல்லா அழகா வந்துட்டு இருந்துச்சு. பிரின்சி அம்மா என்ட்ரி கொடுத்தாங்களா? இல்ல கொடுத்தாங்க. நான் பண்ணனால தான் பிரேக்ல எடுத்தீங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. ஓகே ஆனியன் போடுவா. டேய் இராத நல்லா இன்னும் நல்லா இது பண்ணிக்கோங்க. பிரேக் ஏன்னா யாருமே சாப் பண்ண முடியல. ஆக்சுவலி வந்து ஆனியன் கட் பண்ணிட்டு இந்த எண்ணெயிலே போட்டுடலாம். இது கூடிய டொமேட்டோ போடணும். இது
ஆக்சுவலி இப்போ வந்து இந்த கிரீன் சில்லியும் போட்டுட்டு இது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே டொமேட்டோ போடணும். அது ப்ரௌன் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் கிளாரியாக இருக்கிறப்பவே டொமேட்டோ எடுத்து போட்டுருவா. போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுமா? கொஞ்சம் வந்து மேலே விட்டாலும் போதும். உப்புடா சால்ட் போதும்ல? ரொம்ப போட்டுறாதீங்க. வயசாகுது ஜி. போதும்ல? எனக்கு கொஞ்சோண்டு போதும். டர்மரிக் போடலாம். போதும். இங்க வந்து அப்புறம் நான் வீடியோல ஏதாச்சும் பேசிடுவேன், பாத்துக்கோங்க. என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? Can you please tell me your age? 27 age 28 ஆகுது. அதான் சொல்றேன். சாரி 29. இங்க இருக்க எல்லாருக்கும் வந்து வயசு அதிகம். ஆனா இன்னும் யாரும் வந்து கல்யாணம் பண்ணிக்காம சுத்தின்னு ஜாலியா பேச்சுலர்ஸ் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்ணிட்டு மெயின் கண்டென்ட் இதுதான். இது ஆக்சுவலி வந்து ரோட் சைடு காளான் கிடையாது. நம்ம வீட்ல பண்ற காளான் வந்து ரோட் சைடு டேஸ்ட் வராது. ஏன்னா அதில் அடல்ட்ரேட் கண்டென்ட்ஸ் நிறைய போடுவாங்க. நம்ம வந்து இதில் வந்து ஹைஜீனிக்காக ஆர்கானிக்ஸான ஐட்டம்ஸ் போடுறதுனால இதுவும் தேவையில்லாத கண்டென்ட். ஐயோ, இப்போ உங்க பங்கு இருக்குன்னு காமிச்சிங்களா? ஆமா, அது சுத்தினார்ல, நல்லா வந்துச்சுன்னா அவர் கை பக்கம் அப்படின்றாரு. நல்லா வரணும் இவன் இந்த பேர் இல்ல ஆக்சுவலி நல்லா வந்துச்சுன்னா அது நான் பண்ணது, என் கை வச்சனால. இன்கேஸ் நல்லா வரல அப்படின்னா ஹரி பண்ணது. ஸோ ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. என்ன இது நான் உங்களை சேர்க்கவே சந்தோஷப்பட்டிருந்தேன். ஓகே, கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அது ஃபுல்லும் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. ஓகே ஓகே. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தக்காளி ரசத்தை காளான் போட்டு தக்காளி ரசம். ஆல்மோஸ்ட் வந்து இதுதான் இவங்க பண்ண நினைச்சது. பட் கடைசியில பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நான் தான் ஹெல்ப் பண்ணேன். பட் இது இப்படி பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா அவங்க பண்ண ரீடேக் பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து இது ரெடி ஆயிடுச்சு காளான். ஸோ நம்ம ரோட் சைட் காளான்னு சொல்ல முடியாது. இதை கண்டிப்பா வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நானும் ஜெகன் சார் ஜெகன் சார் அது வந்து ஸோ நல்லா இருந்தா 2 பேர் என்கிட்ட இது கொஞ்சம் சூடு ஆறி போய் நல்லா சூடு ஆறி போனப்ப தான் உண்மையான டேஸ்ட். சூடு தான் தெரியும். என்ன வாய் நல்லா வருது. கேமரா இப்படி பிஹைண்ட் தி சீன்ஸ் பார்க்கணும். ஆக்சுவலி உண்மையாவே சொல்லி ஆகும். நான் வந்து சொன்னா பின்னாடி இருக்க 2 பேர் வந்து ரொம்ப ஓவரா ஆடுவாங்க. பட் சீரியஸா வேற லெவல்ல இருக்கு. என்ன ஒண்ணு சால்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி, என்ன ஒண்ணு காரம் கொஞ்சம் கம்மி. இல்ல கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆக்சுவலி உண்மையாவே டேஸ்டா இருக்கு. நம்ம வீட்ல வந்து காளான் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கலாம். பட் டேஸ்ட் நல்லா இருக்கு. இது என்ன நான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே கொடுக்குறேன். பட் ட்ரை வேற மாதிரி நல்லா போயிருக்கும். அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இப்படிதான் நிற்கும். இது வந்து எங்க இருந்து பார்த்து பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டெஃபி அக்கா சேனல்ல இருந்து பார்த்து தான் இவங்களே பண்ணியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டெஃபி வந்து கொடுத்து பாடி தான். ஆமா, இங்க வா, நான் என்ன பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை. பெல் பட்டன் அமுக்குங்க சொல்லுங்க.